அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிராஃப் பார்க்க போகிறோம். பயிற்சி 3.15 அதில் 6வது சம் பார்க்க போகிறோம். இது வந்து சம் பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபு பேருந்து கணக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பேருந்து கணக்குன்னு சொல்லிட்டு நமக்கு 2 கணக்கு தான் இருக்குது. ஒன்று பயிற்சியில் ஒன்று இருக்குது, எடுத்துக்காட்டில் ஒன்று இருக்குது. நம்ம பார்க்குறது பயிற்சி கணக்கு. இந்த பேருந்து கணக்குன்னு வந்தாலே நம்ம 3ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணணும். டேபிள் 3 டேபிள் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 3ஆம் வாய்ப்பாடு 1 3 3 2 3 6 3 3 9 4 12. இப்போ அந்த டேபிள் கொடுத்துட்டாலும் நம்ம அதுக்கப்புறம் அந்த கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு கஷ்டப்படுறாங்க நிறைய குழந்தைகள். அதுக்காக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பேருந்துன்னு வந்துட்டாலே அங்கே பேருந்துன்னு வந்தால் 3ஆம் வாய்ப்பை யூஸ் பண்ணணும். அது எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே, நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு புக்கு எடுத்துக்கிட்டேன். பேருந்து நிலையம் அருகே உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தப்படும் இடத்தில் பெறப்படும் கட்டணத்தொகை பின்வருமாறு கொடுத்துருக்காங்க. அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. நேரம் மணியில் எக்ஸ், அதுக்கப்புறம் கட்டணத்தொகை ரூபாயில் கொடுத்துருக்காங்க ஒய். ஸோ அங்கே பாருங்கள், 4 மணி நேரத்தை நிறுத்தினா 60 ரூபா பணம் கொடுக்கணும். ஓகே, 8 மணி நேரம் எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனாலோ இல்லை எங்கேயாவது பார்க்கிங் பிளேஸுக்கு போனீங்களோ அங்கே நம்ம வந்துட்டு இருசக்கர வாகனம், அதாவது பைக்கு ஸ்கூட்டி அந்த மாதிரி அதை நிறுத்தும் போது 8 மணி நேரம் நின்னா 120 ரூபா, 12 மணி நேரம் நிறுத்தினா 180 ரூபா, 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு இரவும் ஒரு பகலும் நம்ம நிறுத்தினோம்னா, இல்லை பகலும் ஒரு இரவும் நிறுத்தினோம்னா 360 ரூபா நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க அட்டவணையை கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்குறாங்கன்றதை நம்ம கொஞ்சம் கவனிப்போம். ஓகே, கேள்வி என்ன கேட்டுறாங்க பாருங்கள். பெறப்படும் கட்டணத்தொகையானது வாகனம் நிறுத்தப்படும் நேரத்திற்கும் நேர்மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர்மாறுபாட்டில் உள்ளதா என ஆராய்க. கொடுக்கப்பட்ட தரவுகளை வரைபடத்தில் குறிக்கவும். மேலும் ஃபர்ஸ்ட் கேள்வி, நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில் கட்டணத்தொகையை காண்க. ரூபாய் 150 கட்டணத்தொகையாக செலுத்தி இருந்தால் நிறுத்தப்பட்ட நேரத்தின் அளவை காண்க. இதுதான் நம்ம கேள்வி. ஓகே, ஸோ ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, நிறுத்தப்படும் நேரத்திற்கு நேர்மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர்மாறுபாட்டில் உள்ளதா, இது நம்ம பார்க்கணும். நேர்மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர்மாறுபாட்டில் உள்ளதா, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கேள்விக்கு நம்ம ஆன்சரை பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிளாக டக்குன்னு முடிக்க போகிறோம் பாருங்கள். சரி, இப்போ இந்த அட்டவணை வச்சு நம்ம முடிச்சிடலாம். ஓகே, அட்டவணை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நேரம் மணியில் எக்ஸு 4 8 4 மணி நேரம், 8 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம். ஸோ அதிகமாகிட்டே போகுது. ஓகே, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். 1 மணி நேரம் நிறுத்தினா 10 ரூபா அப்படின்னு நம்ம தோராயமாக எடுத்துக்குவோம். இப்போ 2 மணி நேரம் நிறுத்தினா தொகை அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாக தான் ஆகும். எஸ் ஆர் நோ? அப்போ இது கட்டாயமாக 2 மதிப்புமே அதிகரிச்சுட்டே போகணும். அப்போ என்ன மாறுபாடு தான்? நேர் மாறுபாடு தான். இதில் சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு. 2 மணி நேரம் நிறுத்தினா இப்போ 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா, 2 மணி நேரத்துக்கு 20 ரூபா, 3 மணி நேரத்துக்கு 30 ரூபா, 4 மணி நேரத்துக்கு 40 ரூபா. அப்போ நேரம் கூட கூட தொகை கூடிக்கிட்டே போகுது. அப்போ இது என்ன மாறுபாடு? நேர் மாறுபாடு. இது இல்லாமல் ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது நமக்கு அட்டவணை. நீங்கள் ஸ்கேல் வச்சு அழகாக போட்டுக்கோங்க. மறுபடியும் குழந்தைகளை சொல்கிறேன், நீங்கள் கட்டாயமாக இதெல்லாம் செய்யணும். பென்சிலில் தான் செய்யணும், பெனில் பண்ணக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் நம்ம என்ன மாறுபடுது? நமக்கு நேர் மாறுபாடு. இது இல்லாமல் நேர் மாறுபாடு இதுமா. ஓகே, நேர் மாறுபாடுன்னு எழுதிட்டோம். நேர் மாறுபாடுனா நமக்கு வந்து ஃபார்மா தெரியும், சமன்பாடு தெரியும். y = kx, இதை எழுதி விட்டுருங்க. ஸோ நம்ம வந்துட்டு கே கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் இந்த பக்கம் நம்ம பெருக்கில் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் கீழே வகுத்தாயிடும். y/x = k. ஏதாவது நம்ம ஒன்று எடுத்துக்கலாம், ஈஸியானதாக டக்குன்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம சின்னதாக இருக்கிறது இதுவே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள். நமக்கு ஒய்க்கு மதிப்பு எவ்வளோ? 60 போட்டோம். பை எக்ஸுக்கு மதிப்பு என்னது? கீழே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா, அதனால் எக்ஸோட மதிப்பு கீழே 4 போட்டு இங்கே நம்ம கேன்னு போட்டுருவோம். இது அடிக்க பார்ப்போம். ஒரு நாள் 4, இது எத்தனை நாள் இருக்குது? ஒரு நாள் தான் இருக்குது. மீதி எத்தனை இருக்குது? நமக்கு 2 இருக்குது. இங்கே பார்த்துட்டு 20 ஆகிடும். 20 எத்தனை நாள் இருக்குது? 5 நாள் 20. சரியா? 5 நாள் 20. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது? 15 = k. therefore
கே ஈக்குவல் டு 15. கே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? கிளியராக புரிஞ்சுதா? சரி, ரைட். இப்போ அடுத்து நம்ம கேள்விக்கு போயிடுவோம். இது நம்ம வந்து என்ன சொல்கிறது, என்ன மாறுபாடு, நேர் மாறுபாடு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கேள்விக்கு போகணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி சொல்லணும், நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில், அதானே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இது நம்ம வந்து படம் வரைஞ்சியும் சொல்லலாம், சம் போட்டும் சொல்லலாம், 2 விதமாகவும் சொல்லலாம். சம் போட்டு சொல்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே. நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில் கட்டண தொகை எவ்வளோ? அப்போ அது வந்து மணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸில் கொடுத்துருங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6ன்றது எக்ஸோட மதிப்பு. இப்போ நம்ம ஃபார்முலானது ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு கே. இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போ ஒய்க்கு மதிப்பு நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் பை நிறுத்தப்படும் நேரம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நிறுத்தப்படும் நேரம் மணி 6 மணி. அப்போ அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணியில் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 6 ஈக்குவல் டு கேவுக்கு மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 15ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ கேவுக்கு மதிப்பு 15 போட்டோம். ஒய் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 6. இது பெருக்கலாமா? ஒய் ஈக்குவல் டு 6 5 30, மீதி 3, 1 6 6, 6 3 9, 90. ஸோ ஒய் வந்து நமக்கு 90. ஓகேவா? 6 மணி நேரம் நிறுத்தினோம்னா நம்ம எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும், 90 ரூபாய் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் 2வது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, 2வது கேள்வி என்ன கொடுத்துருங்க பாருங்கள். ரூபாய் 180 கட்டணத்தொகை, ரூபாய் 180 கட்டணத்தொகை அப்படின்னா, அப்போ நம்ம கட்டணத்தொகை எங்கே இருக்குது பாருங்கள், கட்டணத்தொகை ஒய்யில் இருக்குது. அட்டவணை தெரியுதா? அப்போ இது எதோட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு. இது வந்து நமக்கு எக்ஸோட மதிப்பு. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம், ஒய்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. அப்போ ஒய்க்கு வந்து 180 பை எக்ஸ் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், கேக்கு மதிப்பு போட்டு வச்சுருக்கோம். ஸோ 15. ஓகே, இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறோம், கவனிக்கிறீங்களா? தெரியுதா? ஓகே, இந்த 150 இது ப்ளஸ் இங்கே வகுத்தில் இருக்குது, அவனை பெருக்கலாம் போயிடும். அப்போ நான் என்ன வரேன், 15 இன்ட்டு எக்ஸ்னு மாறுமா, பெருக்கில் இருக்கிற நம்பர் இந்த பக்கம் தான் வகுத்தில் மாறிடும். அப்போ என்ன வரும், 150 பை 15 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ஒவ்வொரு 15 15, ஒவ்வொரு 15 15, ஸோ 0 மேலே. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ எவ்வளோ, எத்தனை மணி நேரம் நிறுத்தணும், 10 மணி நேரம், 10 மணின்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கேள்வி 2வது கேள்வி நம்ம ஆன்சர் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கடகடன்னு நம்ம வந்து பாயிண்ட் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஓகே ரைட், பண்ணலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம எது கண்டுபிடிச்சோம் அதை குறிச்சிருவோம். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸுக்கு வந்து 6ன்னு கொடுத்தா ஒய்க்கு என்ன கிடையாது, 90 கிடைச்சிதா. எக்ஸுக்கு 6ன்னு கொடுத்தா ஒய்க்கு 90. இங்கே நான் பேருந்து கணக்குனாலே நான் என்ன சொன்னேன், பேருந்து 3ஆம் வாய்ப்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லி, அதை எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3ன் மடங்கு எங்கே வருது பாருங்கள், 1 3 3 2 3 6, 4 3 12, 6 3 18. புரியுதா உங்களுக்கு? 3ன் மடங்கு கீழே எதில் வருது, ஒய்யில் தான் வருது. அப்போ 3ஆம் வாய்ப்படி எங்கே யூஸ் பண்ணணும்னா நம்ம ஒய்யில் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 3ஆம் வாய்ப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், 1 3 3 2 3 6 3 9 4 12 5 5 6 18 இந்த மாதிரி போட்டு போயிட்டே இருக்கேன். 45 போட்டிருக்கேன். ஸோ நம்ம போட்டுட்டு பக்கத்தில் என்ன பண்ணுவோம், 0 போட்டுக்குவோம். எல்லாத்துலையும் 0 போட்டுக்குவோம். ஓகே, அப்போ 30 30 நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 30 கூட 30 கூட்டினா 60, 60 கூட 30 கூட்டினா 90, இந்த மாதிரி 30 30 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்ஹெச்சில் மேக்ஸிமம் நம்பர் 24 இருக்குது. ஓகே, 24ன்றதால நம்ம என்ன செய்கிறதுல 24 கோடு இருக்காது, அதனால் நான் சொல்லிட்டேன்னா 2 4 6ன்னு கொடுத்துருக்கேன். 2 4 6 8 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் குறிச்சிடலாமா? நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு குறிப்போம். எக்ஸுக்கு மதிப்பு நம்மளது 6, ஒய்க்கு என்ன 90. அப்போ எக்ஸில் 6க்கு நேரில் ஒய்யில் 90 எங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, எக்ஸில் 6, ஒய்யில் 90 இங்கே வருதா? இது 6, 90. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், ஒய்க்கு வந்துட்டு 150, இப்போ எக்ஸுக்கு வந்து 10. ஒய்யில் வந்து 150 எங்கே பாருங்கள், ஒய்யில் 150, எக்ஸில் வந்து 10.
எக்ஸில் வந்துட்டு 10, ஒயில் வந்துட்டு 150. இங்கே குறிச்சிட்டோம். இது குறிச்சிட்டு ஃபஸ்ட்டு இது கோடு போட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு தப்பு வராது. அதனால் ஃபஸ்ட்டு கோடு போட்டுடலாம் இதை. ஓகே, இது அதேமாதிரி கோடு போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம அட்டவணையில் இருக்கிற பாயிண்ட்ஸ் குறிக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அட்டவணையில் இருக்கிற பாயிண்ட்ஸ் குறிக்கலாமா? அட்டவணையில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க, 4க்கு நேரில் 60 பாருங்கள், 4க்கு நேரில் 60. அப்போ எக்ஸ்ஹெச்சில் 4 இங்கே இருக்குது, அதுக்கு நேரில் 60 இங்கே குறிக்கணும். இது 4,60. நெக்ஸ்ட்டு 8க்கு நேரில் 120, 8க்கு நேரில் 120, 8,120. அதுக்கப்புறம் 12க்கு நேரில் 180, 12க்கு நேரில் 180. அப்போ 12க்கு நேரில் பார்க்கலாமா? பாருங்கள், 12க்கு நேரில் 180 இங்கே வருது. 12,180. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 24க்கு நேரில் 360, 24க்கு நேரில் 360. ஸோ 24க்கு நேரில் போயிடலாம். 24க்கு நேரில் போய்ட்டால் 360 இங்கே வருது. 24. ஓகே, குறிச்சிடலாமா? இங்கே இது 24,360 குறிச்சிட்டோம். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருவோம். நமக்கு நேர் மாறுபாடுனா எப்படி இருக்கும் வரைபடம், நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட் லைன் வருது, ஏன்னா 2 மதிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே பாருங்கள், இங்கே 6, நம்ம 90. நெக்ஸ்ட்டு 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 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். ஓகே, ஸோ நம்ம வரைஞ்சிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். இதில் வேறு என்ன நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த ஃபார்முலா எழுதலாமா? நமக்கு ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ், அதாவது ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. இன்னும் என்ன சொல்லலாம், ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஓகே, 15. அதையும் போட்டுருங்க. ஸோ 3 விதமாக நம்ம சொல்லிட்டோம். தப்பு வராது, எதுனாலும் அவங்க வந்துட்டு மார்க் போட்டுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் நமக்கு என்னது என்ன இருக்குது, நமக்கு எக்ஸ்ஹெச்சில் வந்துட்டு 2, 4, 6ன்னு கொடுத்தோம். ஃபஸ்ட் அளவு மட்டும் பாருங்கள், எக்ஸ்ஹெச்சில் 2ன்னு இருந்தால் இங்கே எக்ஸ்ஹெச்சில் 2 அலகுன்னு எழுதணும். ஒய்ஹெச்சில் ஃபஸ்ட் அளவுன்னு இருக்குது 30ன்னு இருந்தால் ஒய்ஹெச்சில் 30ன்னு போட்டு 30 அலகு. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.